This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மலிவான விலையில் கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். ஸ்பீடாக போகாதீங்க. தாறுமாறாக பைக் ஓட்டிய ரேபிடோ டிரைவர், தட்டி கேட்ட பயணி மீது ஹெல்மெட் தாக்குதல். சென்னையில் திருவல்லிக்கேணியில் இருந்து நுங்கம்பாக்கத்திற்கு ரேபிடோவில் சென்ற பயணி வேகமாக போகாதீங்க, மெதுவாக ஓட்டுங்க என்று சொன்னதால் கடுப்பான ரேபிடோ டிரைவர் பயணியை ஹெல்மெட்டால் தாக்கியுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை, கோவை, பெங்களூர் போன்ற பெருநகரங்களில் ஒரு பகுதியில் இருந்து மற்றொரு பகுதிக்கு செல்ல ரேபிடோ, ஓலா, ஊபர் போன்ற நிறுவனங்களின் கார், ஆட்டோ, இருசக்கர வாகனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. பாதுகாப்பான பயணம், குறைந்த செலவு தேவைப்படும் இடங்களில் பீக் ஆஃப் டிராஃபிக் போன்ற வசதிகள் இருப்பதால் பொதுமக்கள் பெரும்பாலும் இந்த சேவையை மக்கள் விரும்புகின்றனர். குறிப்பாக இதில் இருசக்கர வாகன வசதியை அதிக அளவிலானோர் பயன்படுத்தி வருகின்றனர். ஒரு நபர் செல்வதற்கு ஆட்டோ, கார் போன்றவை தேவைப்படாது என்றதாலும் பைக் டாக்ஸிகளில் குறைந்த கட்டணம் வசூலிக்கப்படுவதாலும் ஒரு நபர் போக்குவரத்துக்கு பைக் டாக்ஸிகள் பெரிதும் உதவி புரிந்து வருகின்றது. ஒரு பக்கம் பாசிட்டிவாக இந்த சேவைகள் இருந்தாலும் மற்றொரு பக்கம் ஓலா, ஊபர், ரேபிடோ ஓட்டுநர் மற்றும் அதன் சேவைகளின் மீது பொதுமக்கள் பல்வேறு புகார்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றனர். அந்த வகையில் சென்னையில் அதிவேகமாகவும் தாறுமாறாகவும் இருசக்கர வாகனத்தை இயக்கிய ரேபிடோ ஓட்டுநர் மெதுவாக செல்லுமாறு கூறிய பயணியை அந்த டிரைவர் ஹெல்மெட்டால் தாக்கியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் ராஜசேகர். இவர் திருவல்லிக்கேணியில் இருந்து நுங்கம்பாக்கத்திற்கு செல்வதற்காக ரேபிடோ செயலியில் பைக் டாக்ஸியை நேற்று முன்தினம் புக் செய்துள்ளார். பின்னர் ராஜசேகரை அழைத்து செல்வதற்காக ராயபுரத்தை சேர்ந்த ரேபிடோ டிரைவர் கிதியோன் என்பவர் திருவல்லிக்கேணிக்கு வந்துள்ளார். இதையடுத்து கிதியோனின் பைக்கில் ஏறி ராஜசேகர் சென்றுள்ளார். அப்பொழுது கிதியோன் இருசக்கர வாகனத்தை அதிவேகமாகவும் தாறுமாறாகவும் ஓட்டியுள்ளார். இதனால் அச்சமடைந்த ராஜசேகர் வேகமாக போகாதீர்கள், மெதுவாக ஓட்டுங்கள் என்று கூறியுள்ளார். ஆனால் ராஜசேகர் கூறுவதை கேட்காமல் கிதியோன் வாகனத்தை ஓட்டியுள்ளார். அப்பொழுது அண்ணா சாலை தபால் நிலையத்தின் அருகே சென்று கொண்டிருந்த போது அந்த சாலையில் நடந்து வந்து கொண்டிருந்த கர்ப்பிணி பெண் மீது மோதுவது போல கிதியோன் சென்றுள்ளார். ஆத்திரம் வந்த ராஜசேகர், பைக்கை நிறுத்துங்க, என் பயணத்தை ரத்து செய்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். இதில் ஆத்திரமடைந்த கிதியோன் ராஜசேகரை ஹெல்மெட்டில் தாக்கியுள்ளார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அப்பகுதியில் இருந்த போக்குவரத்து போலீசார் இது குறித்து விசாரித்து ரேபிடோ ஓட்டுநரான கிதியோனை பிடித்து சித்தாந்திரப்பேட்டை காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். மெதுவாக வாகனத்தை ஓட்ட சொன்ன பயணியை ரேபிடோ ஓட்டுநர் ஹெல்மெட்டில் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.